ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டுக்குள்ளே குழந்தைங்க இருக்காங்க. அக்கா தம்பியோ இல்லை அண்ணன் தம்பியோ இல்லை 3 பேராவோ பிள்ளைங்க பொண்ணு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது பசங்க ஒன்றுக்கொன்று உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணாங்க, பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. விளையாடிட்டு அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கும் பொழுது அவங்க வந்து மா பாருமா, என்னைய வந்து பாருமா, அண்ணா போட்டு அடிக்கிறான் பாருமா அப்படின்ன உடனே நீங்கள் உடனே என்ன பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தம்பி தானேப்பா, நம்ம அக்கா தானேப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தை நமக்குள்ள, நம்ம அக்கா தானே, நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே, சரிப்பா விட்டு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை சொல்லணும். ஒரு ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் சரி அவன் அடிச்சிட்டானா அவன்கிட்ட சேராத, அவன்கிட்டயே போகாத, நீ போய் இந்த பக்கம் விளையாடு, நீ இந்த பக்கம் விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சொல்லி கொடுத்தோடனே இது இந்த பக்கம் போகுது, அது அந்த பக்கம் போகுது. நாளடைவில் அந்த பிள்ளைங்க தன்னுடைய அண்ணன் மேலேயும் பாசம் இல்லை, அக்கா தங்கச்சி மேலேயும் பாசம் இல்லை. அதை அப்படி சொல்லி கொடுக்காம, நம்ம அக்கா தானே, நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி வளருங்க. அதே போல் வார்த்தைகள், சின்ன சின்ன அந்த பிள்ளைங்க போய் ஆண் பிள்ளை வந்து ஒரு ஃப்ரெண்டோடு கூட பேசுகிறான் அப்படின்னும் போது, அப்போ அந்த பையன் என்னம்மா பேசுகிறான் நீங்கள் கவனித்து, எல்லா நேரமும் கவனிக்க முடியாது, எல்லா நேரமும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு சில நேரம் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். அந்த பிள்ளைங்க வார்த்தை எப்படி பேசுதுங்க, ஒரு டீசெண்டான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை அப்படி பேசுகிறாங்களா, இல்லை சின்ன சின்ன வார்த்தைங்க, சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண லேசாக வந்து அப்படி தவறாக அப்படி வார்த்தைங்களை விடும். அப்போது நீங்கள் அதை ஃப்ரெண்டுங்க கூட சரி அந்த மாதிரி வார்த்தைங்களை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஏன் உங்கள் வாயிலிருந்து எப்படி அந்த சின்ன அது ஒரு வார்த்தை கூட வரும்னு சொல்லி நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்த அந்த நேரத்தில் கூப்பிட்டு நீங்கள் கண்டிஷன் பண்ணணும். அதே போல் அவங்க ஃப்ரெண்டு வந்து உங்கள் பையன் கூட இது போல் தப்பான வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை, எனக்கு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, மாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது கூட நீங்கள் அதை கேட்கணும். எதுக்கு அந்த வார்த்தை வருது, அப்படி பேசாமல் நார்மலாக பேசுப்பா, ஃப்ரெண்டோட பேசுங்க, எதுக்கு அந்த பேட் வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அப்போ நீங்கள் அங்கே போடணும். அப்போ தான் இன்னொரு வாட்டி அந்த பிள்ளை, எங்கள் அம்மா வருவாங்கடா, நீ இப்படிலாம் பேசாதடா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தவிர்க்கும் அந்த வார்த்தை, பேசாதடா அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அது ஒரு பயம், ஒரு சின்ன பயமாவது அந்த பிள்ளைங்களுக்கு அது வரும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, இந்த வார்த்தை தானே, அது சாதாரணமாக இருக்குது, போட்டப்போ ஆன்ட்டு அப்படின்னாக்க ஆன்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரு வந்து பார்த்து 1008 வாட்டி உங்களை மாத்தான்ட்டு அப்படி பேசும்போது, நீ எப்படி என்னை பேசுவ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒரு சின்ன வார்த்தை சொல்லும் போதே கோபம் வருதுன்னா, அப்போ அந்த பிள்ளைங்களையாவது நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிஷன் பண்ணணும். அந்த சின்ன வயசுலேயே நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த வார்த்தை சொல்லாதபடிக்கு நீங்கள் ஒரு கண்டிஷன் பண்ணிங்கன்னா,
பெரியதாகும்போது, பெரிய பிள்ளை ஆகும்போது அந்த பேட் வார்த்தைங்கள்லாம் வராதபடிக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். தப்பான வார்த்தை பேசக்கூடாதுப்பா. நம்ம வேறு யாரையும்னா வண்டியெலாம் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் குறுக்காப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு பேட் வார்த்தை அப்படி சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லணும், அப்படி சொல்லாதப்பா. நம்ம அப்பாவாக இருந்தால் அப்படி கேட்பியா, நம்ம தாத்தாவாக இருந்தால் அப்படி கேட்பியா, நம்ம பாட்டியாக இருந்தால் அப்படி கேட்பியா, கேட்கக்கூடாதுப்பா, கேட்காது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அதை சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் நம்ம அந்த வார்த்தையை அவனுக்கு வேறு யாரையாவது தப்பு தவறி கேட்டுட்டான்னா கூட என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற அது மனசுக்குள்ளே அந்த ஒரு எண்ணமாவது அவனுக்கு தோணும். ஐயோ, நம்ம அம்மா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நம்ம கேட்டுட்டோமே. அது கேட்டுட்ட பிறகாவது அந்த குழந்தை என்ன பண்ணும், உணரும் தன் வார்த்தைகளை இப்படி நம்ம கேட்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தவிர்க்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தவிர்த்து அந்த பிள்ளைகளுடைய வாயில் நல்ல வார்த்தைகள் வரணும் இல்லையா? நான் சொன்னது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.